எண்ணெய் காஞ்சிருச்சு, வடைச்சட்டியை வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிக்கட்டுங்க. நல்லா வெடிச்சிருச்சு கடுகு. நல்லா பொரியவும் பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காதுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 குண்டு மிளகா, காஞ்ச மிளகா, அவ்வளோதான். ஏதோ 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா மட்டும் இருந்தாலுமே போதும். இது எக்ஸ்ட்ரா வாசத்துக்கு. இந்த ரத்தம் நல்லா அலசி இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிட்டோங்க. பொடுசாக கையை வச்சு தான் பிணைஞ்சேன் பாருங்கள். பிணைஞ்சி தண்ணி விடத்தான் செய்யும். 10 நேரம் ஆக ஆக தண்ணி விடும். அதனால் ஒரு பக்கம் வெங்காயம் வதங்கும் போதேவும் இதை ரெடி பண்ணுங்கள். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தண்ணியாக விட்டு போயிடும். தண்ணி தான் இருக்கும், ரத்தம் இருக்காது. இதை போட்டாச்சு. வதங்கிட்டு இருக்கும்போதே நான் இதை கழுவி பிணைஞ்சி எடுத்துட்டேங்க. இதை இப்போ ஊற்றுவோமா? நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் கருக வதங்க டேஸ்ட்டு தாங்க. ஊற்றியாச்சு. சில பேர் இதை அவிச்சு கட் பண்ணி போடுவாங்க, அவிச்சு கட் பண்ணி தாளிப்பாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. பிணைஞ்சி வச்சு நல்லா இதை கையை வச்சு மேஷ் பண்ணணுங்க. இங்கே அப்படியே ரவை உப்புமா மாதிரி உதிரியாக வரும். அது மாதிரி பண்ணேன். இது கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி சுருளை வேகட்டும். உப்பெல்லாம் போடாதீங்க. இதில் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறவங்க வேணால் உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் உப்பு போட மாட்டோம். இதில் இருக்கிற வெங்காயம் உப்பே போதும். கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லை அடியில் அடி பிடிக்கும். இதெல்லாம் அப்படியே ஒன்றோடு ஒன்று திரண்டு உப்புமா மாதிரி வருங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். நான் தண்ணி அப்படியே அதிகமாக இருந்தால் இருப்பாங்க. அதான் பிணைஞ்சி வச்சுட்டு அதிக நேரம் வச்சுருந்தா தண்ணி விடும். டக்குன்னு வாங்கி கொண்டாந்து வச்சதும் யூஸ் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சேன், நான் அப்புறமா செய்வேன், லேட்டாக சாப்பிடுவோம் அப்படின்லாம் இருக்காதுங்க. மட்டன் சிக்கன் வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் 2 நாளைக்கு. அது மாதிரி இதை பண்ணாதீங்க. வாங்கிட்டு வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக வெங்காயத்தை வெட்டி வதக்குனதும் இதை நல்லா மசிச்சு விட்டு கையால் பிணைஞ்சி விட்டு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், உப்புமா மாதிரி வரும் பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வதங்கினதும் சூப்பராக இருக்கும். கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்திங்களா, தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. தண்ணி மாதிரி வருது பாருங்கள். முதல்ல பார்த்தீங்களா குழம்பு மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கா. இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுருளை வற்றணும். கிண்டி விட்டு வற்றிடுங்க. இது வற்றினா தான் இது வேகிற ஸ்டேஜ் கரெக்டான வெந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். தண்ணி இல்லாமல் நீங்கள் ரத்தத்தை பிணைய ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி பிணைஞ்சிங்கன்னா அதில் வர்ற தண்ணி தான் இது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றுறதில்ல, ஊற்றவும் கூடாது. தண்ணி சுருளை வற்றட்டும். பார்த்தீங்களா, கொஞ்சம் இன்னும் தண்ணி வற்றணும். சுருளை வதங்கிடுச்சா, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இங்கே இந்த தண்ணி சுத்தமாக வற்றணும். அதுதான் இருக்குது தண்ணி. இங்கெல்லாம் தண்ணி இல்லை பாருங்கள், நல்லாயிருக்கு. வற்றட்டும். பார்த்தீங்களா, சுத்தமாக தண்ணி வற்றிடுச்சு.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் இது அப்படின்னு போடுவாங்க. நாங்களாம் அதெல்லாம் கிடையாதுங்க. சின்ன வெங்காயம் இதுக்கு மெயின்னு. பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த இறக்குற ஸ்டேஜில் தாங்க இந்த சீரகம் போடணும். ஜீரகம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சுருளை வருதா, நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஜீரகம் எண்ணெயில் போட்டு தாளிக்கலாமா கடுகு உளுந்தம்பருப்போடன்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க. நான் அது மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது. நாங்கள் இறக்கும்போது அதை கையால் லைட்டாக கசக்கி சேர்ப்போம். அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். அது இந்த ரத்தம் கடிபடும்போது அந்த ஜீரகமும் கடிபட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு தான் எக்ஸாஸ்ட் ஃபேன் வேறு ஓடுது. வாய்ஸ் ஓவர் கேட்குதான்னு தெரியலை. இப்போ நான் இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இறக்குற ஸ்டேஜில் தேங்காய் பூ பார்த்தீங்களா, பூவாக எடுத்து வச்சுருக்கு. இதை கொட்டி நல்லா கிண்டி விடக்கூடாதுங்க. இறக்கிறணும். அவ்வளோதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேங்க. சூடு ஆகக்கூடாது, இல்லைன்னா அது ஒரு மாதிரி அந்த ரத்தத்துக்கும் இந்த தேங்காய்க்கும் ஒரு வாடை அடிக்குதுங்க. எண்ணெய் சிக்கு வாடைம்பாங்கள்ல, அது மாதிரி வருங்க. இப்போ அடுப்பை விட்டு 5 நிமிஷம் கூட வச்சுருக்கக்கூடாது, 1 நிமிஷம் கூட வச்சுருக்கக்கூடாது. இறக்கிடுவோங்க. பார்த்திங்களா, இறக்கியாச்சுங்க அடுப்பில் இருந்து. இதை நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை மாதிரி யார் சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. போட்டால் சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு. அதனால் நாங்கள் போடுறதில்ல, யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட்டை மிளகா போடணும். நல்லாயிருக்கா? சூப்பராக இருக்குது.